நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட புத்தம் புதிய விஷயங்களை நம்ம தனித்தனியா வீடியோவை போட்டோம். எத்தனை பேர் முழுமையா பார்த்தீங்க அப்படின்னு தெரியல, நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மிஸ் பண்ண நபர்களுக்காக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோ. பார்த்தவங்க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா அவங்களுக்காகவே. ஸோ வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஏதாவது புது அப்டேட் வந்துருச்சுன்னா உடனே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க, உடனே அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அப்டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுங்க. இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்ஸ், ஸ்டேட்டஸ், கால்ஸ் அப்படின்னு இருக்கு. சேட்ஸில் பார்த்தீங்கன்னா 5ன்னு உங்களுக்கு காட்டுது. அப்போ 5 பேருடைய கான்டாக்டில் உள்ள முக்கியமான மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணாமலே வச்சிருக்கீங்க அர்த்தம். ஸோ இப்படியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் கிளாஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதுல அன்ரீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சோ 5 கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய மெசேஜை நீங்க இந்த இடத்துலயும் கவனிக்கலாம். அன்ரீட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல சாட்ஸ்லயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ்ல யாராவது வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா சோ அதையும் நீங்க ஸ்டேட்டஸ்ல பார்க்க முடியும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு புத்தம் புதிய செட்டிங் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இதே சாட் பகுதியில் நீங்க பார்க்கலாம். வழக்கமா கேமரா வந்து சாட்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கும். இப்போ சாட்ஸ்க்கு முன்னாடி இல்ல, டாப் ரைட்ல கிளாஸ்க்கு முன்னாடி கேமரா ஐகான் இருக்கு. ஸோ அந்த கேமரா இருந்த இடத்துல கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டேப் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் கம்யூனிட்டிஸ். ஸோ குரூப்புக்கு அடுத்த லெவல் உள்ளது தான் இந்த கம்யூனிட்டிஸ். இதையும் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸோ செக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கு, கான்டாக்ட் ஐகான், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துட்டு என்னுடைய மொபைல் நம்பரே டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. மெசேஜ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நான் டேப் பண்றேன். ஸோ இந்த போது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய சாட்லேயே வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் முக்கியமான விஷயங்களை நீங்க மறக்கிறீங்களோ உங்களுடைய சாட் பகுதியில் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்டுக்கு கீழே பாருங்க அவதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புத்தம் புதிய செட்டிங், கிரியேட் யுவர் அவதார். ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல்ல செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதே செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதுக்குள்ள போங்க. இதுல டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ஆல்ரெடி இருக்கு, இதுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை நீங்க டேப் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம இப்போ கொஞ்சம் புதுமையா வித்தியாசமா செட் பண்ணிருக்காங்க. அக்கௌண்ட்டுக்காகவும் சாட்டுக்காகவும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க, நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சாட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல கிளிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கிரியேட் பண்ணி அதுக்குண்டான ஆப்ஷன் நீங்க செட் பண்ணிட்டு சென்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கே செட் பண்ணலாம். ஸோ போலை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது எப்படின்னா, சர்ச் கிளாஸ், இந்த இடத்துல போல் இல்லை, ஒருவேளை நீங்கள் போல் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல போல் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நீங்கள் போல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒன்று, கேமராவில் புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. கேமராவை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ கேமராவை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேமராவை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் இருக்கும், அதில் தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். பட் இதில் அப்படி கிடையாது, நீங்க ஜஸ்ட் இப்படி ஸ்லைடு பண்ணாலே போதும். ரைட் ஸ்வைப், லெஃப்ட் ஸ்வைப், பாத்தீங்களா, வீடியோ எடுத்துடலாம். இப்படி சமல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தம் புதிய விஷயங்களை நீங்க வாட்ஸ்அப்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம கடந்த காலங்களில் நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான புத்தம் புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா பார்த்ததுல சந்தோஷம் தானே. ஸோ இதை பத்தி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, உள்ள பெல் ஐகான் இருக்கு, பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.